சோனாடு கொண்ட பாண்டியன். அத்தியாயம் 32. 2-1. மச்சக்கொடி சுமந்து மதுரை வாழ் தமிழ் படைகள் நெல்லூரை பெரும்பாலும் நெருங்கிவிட்டன என்ற செய்தி நானா திசைகளிலும் முட்டி மோதி எதிரொலித்து கிடுகிடுக்க செய்தது. கரி சுமக்கும் களிறு போல மத்தகத் தோள்களை தடவி விட்ட வண்ணம் வந்து கொண்டிருந்தார் மாமன்னர் சுந்தரபாண்டியர். விஜயகண்ட கோபாலனுடைய மண்ணை மிதித்ததுமே ஒரு மதம் கொண்ட வெறி தன்மை பிளற்றிய உணர்ச்சி ஒலி பாண்டியருடைய வாயிலிருந்து புறப்படாவிட்டாலும் கையூன்றி இருந்த வாளிலிருந்து புறப்பட்டது. அது வெறி குரலாக மட்டுமில்லாமல் வெற்றி குரலாகவும் ஒலிப்பதாக உணர்ந்தார் சுந்தரபாண்டிய தேவர். உள்மனம் மட்டும் அடிக்கடி தில்லை அம்பலவனை வேண்டிக் கொண்டது. தில்லை பொன் அம்பலவா, உனக்கு பொன் வேய்ந்து பெருமை கொண்டேன். அந்த பெருமை இந்த நெல்லூர் வெற்றியின் மூலம் மேலும் பெருகுவதாக என்று வேண்டுதல் சுயநலமாகவே இருந்தது. இருக்காதா? வழி வழியாக சோழர்களுடைய பெருமைகளை தாங்கிய தில்லை அம்பலம் இப்போது பாண்டியருடைய பெருமையையும் தாங்கிக் கொண்டதே. வெற்றி அளிக்கும்படி வேண்டிய வேண்டுதல் சுயநலமாகத்தான் இருந்துவிட்டு போகட்டுமே. கண்டகோபாலன் வேண்டவில்லையா? குலதெய்வம் அரங்கநாதரை வேண்டத்தானே செய்தான். அதுவும் எவ்வாறு வேண்டிக் கொண்டான்? வெற்றி அளித்தால் பொன் வேய்ந்து பெருமை தேடிக்கொள்வதாக அல்லவோ வேண்டிக் கொண்டான். இது கையூட்டு சுயநலமாயிற்றே. தார்வேந்தர் சுந்தர பாண்டியரை போலவே தளபதி குமாரகூத்தனும் சிந்தனையில் மெல்லிய ரேகைகளை படரவிட்ட வண்ணம் போர் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய சிந்தனையும் முதலில் போரை பற்றியதாகவும் கண்டகோபாலனை பற்றியதாகவும் இருந்தது. நெல்லூரை நெருங்க நெருங்கத்தான் கண்டகோபாலனுடன் இப்போது சம்பந்தப்பட்டிருக்க பத்மினியை பற்றிய சிந்தனை பலமாக படரத் தொடங்கியது. அவள் உண்மையில் தன்னை வஞ்சித்திருப்பாளா? இல்லை கண்டகோபாலன் தான் துரோகம் செய்திருப்பானா? நிரந்தரமாகவே மனதுக்குள் முகிழ்த்து தலை தூக்கிவிட்ட இந்த கேள்விக்கான விடைகளை அறியாமல் வீரம் விழித்து தலை தூக்கி வெற்றி காண முடியாது என்ற நிலைமைக்கு இப்போது வந்துவிட்டான் மாவீரன் குமாரகூத்தன். கண்டகோபாலனை எவ்வாறு பழி வாங்குவது என்பது பற்றி பலவாறு சிந்தித்ததன் பயனாகவே இப்படியான ஒரு முடிவுக்கு வர நேர்ந்தது குமாரகூத்தனால். பத்மினியை மட்டும் கண்டகோபாலனாகவே சிறையெடுத்து சென்றிருப்பானேயானால் நெல்லூரில் ஒரு கூறாக விளங்கிய முடுகூரை பாண்டிய படைகள் அடையும் போது இரவு நட்ட நிசி. எங்கும் துகின்மனைகள் விரிந்தன. தீப்பந்தங்கள் செவ்விய ஒளியை துப்பி இரவை கேவலப்படுத்தின. அது கண்டகோபாலன் ஆளும் மண்ணை கேவலப்படுத்துவது போல் இருந்தது. அன்று இரவே சுந்தரபாண்டியர் படையினை அணிவகுப்புக்கான எல்லா முறைமைகளையும் தளபதி குமாரகூத்தன் மூலம் அறிவித்து விட்டார். எல்லா சிறு திறத்து தளபதிகளும் கட்டளைகளை சிறமேல் ஏற்றனர். பாண்டிய மாமன்னருடைய படைமுறைகளை கண்ட எல்லா தளபதிகளும் வியந்து போயினர். ஆனால் குமாரகூத்தன் மட்டும் வியக்கவில்லை. அவன் இந்த திட்டத்தை அவ்வளவாக ஆதரிக்கவும் இல்லை. காரணம், கண்டகோபாலனுடைய இருப்பை அறிய திட்டம் இது. இதன்படி செயலாற்றினால் வெற்றி கிடைப்பது நிச்சயம்தான். ஆனால் பாண்டிய படைகள் அதிகமாக சேதமாகும். எனவே காலாட்படைகளின் அணிவகுப்பில் ஒரு திருத்தம் செய்ய எண்ணி இருந்தான் குமாரகூத்தன். அது நல்ல திருத்தமும் கூட. அதனை இப்போதைக்கு மன்னர் பிரானிடம் கூற அவன் இசையவில்லை. அவனுடைய முழு சிந்தனையும் தான் பத்மினியை சுற்றி வட்டமிடுகிறதே. போரின் தீவிரத்தை கவனித்து வேண்டுமானால் தன்னுடைய புதிய திட்டத்தை அறிவிக்கலாம் என்று இருந்துவிட்டான் குமாரகூத்தன். ஒரு விதத்தில் குமாரகூத்தனுடைய ஊகம் சரியாகவே இருந்தது. கண்டகோபாலனுடைய படை பலத்து எடை அறியாமல் முன்கூட்டி எந்த அணிவகுப்பையும் ஏற்றுவிட முடியாதுதான். காரணம், கண்டகோபாலனுக்கு வடதிசை அரசர்கள் பலர் உதவ முன் வந்திருந்தனர். ஆரிய அரசர்களும் தெலுங்கு அரசர்களும் உறுதுணையாக நின்றனர். போதாக்குறைக்கு காகதீய பேரரசனான கணபதி ராஜனும் பக்கபலமாக நின்றான் என்றால் கண்டகோபாலன் பலத்தை பற்றி என்னவென்று சொல்வது? இத்தனையும் பாண்டியருக்கும் தெரியும். ஆனால் அவர் அரச தந்திர முறையில் சில அணிவகுப்புகளை பின்பற்றி வெற்றி காண முயன்றார். இது குமாரகூத்தனுக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். பொழுது விடிவதற்குள் கண்டகோபாலனுக்கு செய்தி எட்டிவிட்டது. ஆகவே உடன் கொஞ்சமும் தாமதியாமல் படைகளை திரட்டி கொண்டு அண்மையாக இருந்த முடுகூரை நாடி விரைந்தான். அவனுடைய எண்ணம் முடுகூரிலேயே பாண்டியரை முறியடிக்க வேண்டும் என்பதே. வைகரை வருவதற்கும் படைகள் கலப்பதற்கும் சரியாக இருந்தது. அண்மையில் இருந்த கிராமவாசிகள் அரண்டு மருண்டு அகப்பட்டதை சுருட்டி கொண்டு எட்டிய தொலைவிற்கு ஓட்டம் பிடிக்கலாயினர். எங்கிருந்தோ ஒரு சேவல் மிக துணிவாக கொக்கரக்கோ என குரல் கொடுத்தது. அந்த குரலை செவிமடுக்க காத்து கொண்டிருப்பவன் போல கதிரவன் கீழ்த்திசையில் உதயமானான். அந்த ஒரு நாள் போரே போதும் போதும் என்றாகிவிட்டது. வளைத்து கட்டி வகுத்த வியூகம் கலையாமல் தான் கண்டகோபாலன் போரிட்டான்.
என்றாலும் பாண்டிய படைகளின் சுழிப்பான அந்த வேகம் பலத்த வியூகத்தை பாழ்படுத்திவிட்டது. பாண்டிய படத்தளபதி குமாரக்கூத்தனுடைய படை நடத்தும் முறையை அப்போதுதான் நேரில் கண்டு வியந்தான் கண்டகோபாலன். ஆகா, எத்துணை வேகம்! என்ன சுறுசுறுப்பு! எவ்வளவு பலம் பொருந்திய வாழ்வீச்சு! பாண்டிய தளபதி இப்படி முதலாக குதிரைப்படையை செலுத்துவான் என்று கண்டகோபாலன் எதிர்பார்க்கவில்லை. வழக்கமாக எல்லோரையும் போல முன்பு காலாட்படைகளையே செலுத்துவான் என்றுதான் யாரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் படைமுறைகள் மாறுபடுவதும் உண்டு. நிலைமையை பொறுத்தும் ஊக்கத்தை பொறுத்தும் மாறுபடக்கூடியது அது. அப்படித்தான் பாண்டிய படை வகுப்பும் மாறிவிட்டது. இதனால் குதிரைப்படைக்கு தலைமை பூண்டு படை நடத்திய காகதீய மாமன்னன் கணபதிராஜன் அரண்டு மருண்டு போய்விட்டான். அவனை ஓட ஓட விரட்டி அடித்தான் குமாரக்கூத்தன். அந்த உணர்ச்சி மிகுந்த வீர செயலை நேரில் கண்ட விஜயகண்ட கோபாலன் பெரிதாக வியந்தான். 20 நாழிகை போதில் அன்றைய போர்க்களம் ஓய்ந்தது. இரு திறத்து படை வீரர்களும் நன்கு போரிட்டனர். எனினும் பாண்டிய வீரர்கள்தாம் அதிகமாக இழப்புகளை கண்டனர். அந்தி சூரியன் மேலை வானை போர்க்களமாக்கி கொண்டிருந்தான். ஒரே செந்நிறம், இரத்த பிரவாகம். தளபதி குமாரக்கூத்தனுடைய நெஞ்சு மட்டும் துக்க கோலம் பூண்டு விளங்கியது. கண்டகோபாலனை களத்தில் கண்டது முதல் அவனுடைய நெஞ்சு பொறுக்கவே இல்லை. அது விம்மி விம்மி வீங்கிய வண்ணம் இருந்தது. இப்பேற்பட்ட மாவீர கண்டகோபாலனா துரோக சிந்தைக்கு ஆளானான்? எத்துணை தூய வீரனாக இருக்கிறான்! கடல் போன்ற பாண்டிய படைக்கு தலை வணங்கியவர்கள் ஏராளம். ஆனால் இவன் மட்டும் வீரத்துக்கு களங்கம் கற்பிக்க மாட்டேன் என்று துணிந்து தொடை தட்டுகிறானே. இப்பேற்பட்டவன் ஒரு சாதாரண பெண் விஷயத்தில் கடமை தவறி இருப்பானா? இருக்காது என்றால் பத்மினியின் பேரில்தான் குற்றம் சுமத்தி சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகா, பத்மினி தன்னிடம் நடந்து கொண்ட விதத்திலிருந்து பார்க்க போனால் அவள் இப்படி ஓடுகாலியாக நடக்க காரணமே இல்லையே. பின் குற்றம் யாருடையது? யாருடையது என்பதை விசாரிக்காமல் மனம் நிம்மதியடையாது. அப்படி என்றால் ஒரு வழி தேவை. ஆம், அது கண்டகோபாலனையே நேர்முகமாக சந்தித்து இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியது. அவன் தூய வீரனானால் என்னுடைய தனிமை வருகையை பயன்படுத்தி சிறைப்படுத்த மாட்டான். இந்த தனிமை சந்திப்பு வீரத்தை பற்றியதாக இல்லாவிட்டாலும் காதலை பற்றியதாகவாவது அமையட்டும். ஆனால் பாண்டிய மாமன்னருக்கு தெரிந்தால் எப்படி தெரிய போகிறது? எல்லாவற்றிற்கும் ஒரு வழிவகுத்து கொண்டுதான் இன்று இரவு நடுநிசியில் கண்டகோபாலன் துகின்மனை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி ஏதேனும் நேரிட்டால் தில்லை அம்பலவா, குமாரக்கூத்தன் பாண்டிய வரலாற்றுக்கு செய்த பெரிய துரோகமாகிவிடும். தோல்வியின் மூலம் என்னை துரோகியாக்க வேண்டாம் சிவபிரானே. என்னை காத்து அருள்பாலிக்க மறந்தாலும் பாண்டிய குலத்தை காத்து வெற்றி அளிக்க மறந்துவிட வேண்டாம். குமாரக்கூத்தன் கண்ணீருடன் கரம் கூப்பி வேண்டிக் கொண்டான். அவனுடைய மனநோய் தீர இதுவே சிறந்த மார்க்கமாக தெரிந்தது. இன்று இரவு இரண்டில் ஒன்று தெரிந்தே ஆக வேண்டும். முடிவை இறைவனுக்கு விட்டுவிட்ட குமாரக்கூத்தன் இரு கண்களையும் இறுக மூடி ஒரு பெருமூச்செறிந்தான். தொலை தூரத்திலிருந்து பிணம் பிடுங்கி கழுகுகளின் கனத்த குரல் காற்றில் மிதந்து வந்து அவனுடைய காதுகளில் மோதியது. மற்றொரு மூலையில் இரவு வருகிறது என்பதை இரண்டொரு குள்ள நரிகள் ஊளையிட்டு அறிவித்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 33. கோட்டான் கொடுத்த குரல். கண்களை இமை தழுவி கனவியல் நாடகம் நடத்தும் மெல்லிய நேரம், நள்ளிய இரவு. அந்த இனிய நேரத்தின் சொப்பன தாண்டவத்தை சுவைக்கக்கூடிய நிலையிலா குமாரக்கூத்தன் இருந்தான்? இல்லவே இல்லை. அவன் இமைகளுக்கும் கண்களுக்கும் ஏதோ பகை இருப்பது போல கனவுக்கு கற்பித்து வியப்பில் வேதனையும் விழிப்பில் சாதனையும் கண்டு கொண்டிருந்தான். அவனுடைய சோக நிலைமை சொல்லொன்னா துயர் நிறைந்தது. இந்த நிலைமைக்கு யார்தான் என்ன செய்ய இயலும்? கடுமையான போர் முரசத்தின் ஒலி ஓய்ந்து ஏறத்தாழ 20 நாழிகைகள் கூட செல்லவில்லை. இன்னும் வெற்றி தோல்வி எவ்வாறு யார் பக்கம் நிகழும் என்பதையும் திட்டவட்டமாக சொல்வதற்கில்லை. அன்றைக்கு நிகழ்ந்த போர் முனையின் தீர்ப்புப்படி பாண்டியர்களுக்கே நிறைய சேதமாயிற்று. காரணம் என்ன? குமாரக்கூத்தன்தான். சடையவர்மர் சுந்தரபாண்டியர் தேவருக்கு வலதுகரமாக நின்று போர் முனையில் குதித்த குமாரக்கூத்தனுடைய சிந்தனை அலைமோதி காணப்படலாமா? அதுவும் மிக எளிமையான ஒரு பெண் பற்றிய சிந்தனை மோதலா? இதனால் வகுக்க பெற்ற படைமுறை வாய் திறந்தல்லவோ பெருத்த ஏப்பம்பிட ஆயத்தமாயிருந்தது. என்ன விபரீதமான நிலை இது! எல்லாவற்றிற்கும் மூல காரணம் குமாரக்கூத்தன்தான். ஆமாம், அவனேதான். இப்படி குமாரக்கூத்தன் தனக்குள் தானே முனகி கொண்டான். அவனுடைய அந்த நினைப்பும் முனகலும் ஒரு பைத்தியக்காரனையே நினைவுபடுத்தின.
இன்னும் ஒரு நாள் சிந்தனை அதிகரித்தால் போதும், நிச்சயம் பைத்தியமே பிடித்துவிடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டான். பாண்டியத்தின் தானை தலைவன் மாவலிராயன் குமாரகூத்தன். ஆகவே அந்த பாழும் சிந்தனையை மேலும் மேலும் நீட்டிக்க விட அவனுடைய மனம் கொஞ்சமும் இடம் கொடுக்கவில்லை. முடுகூரை அடைந்த ஒரு நாள் பொழுதிலேயே அவனுடைய பத்மினி சிந்தனை படாத பாடு படுத்திவிட்டது. அந்த சிந்தனையால் வந்த விபரீதம்தான் அன்றைய போர் முனையில் பாண்டியருக்கு சேதம் கண்டது. இந்நிலையில் பாழாய் போன அந்த சிந்தனையை மேலும் நீடிக்க விடலாமா? கூடவே கூடாது. அப்படியென்றால் இரண்டில் ஒன்றை இப்போதே தெரிந்து கொள்ள துணிவதுதான் நல்ல நலம் பயப்பதாம். பொழுது விடிந்தால் இரண்டாம் போர்முனை. அந்த போர்முனைக்கு முன் மனதிலும் சிந்தனையிலும் ஒரு அமைதி சமாதானம் தேவை. அப்போதுதான் கடமையில் கவனத்தை செலுத்த முடியும். என்ன கசப்பான சிந்தனை, என்ன கசப்பான முடிவு! வீரனுக்கு உரிய சிந்தனையா இது? அவனுக்கு உரிய முடிவா இது? ஆமாம், வீரர்களில் இருவிதம். ஒருவன் கடமைக்கு முக்கியத்துவம் தருபவன், மற்றவன் காதலுக்கு முக்கியத்துவம் தருபவன். குமாரகூத்தனை பொறுத்த மட்டில் இப்போதைக்கு இரண்டாம் அவனாகவே இருப்பதில் என்ன குற்றம் இருக்க முடியும்? எல்லாம் பின்னால் ஆற்றப்போகும் கடமைக்கும் வெற்றிக்கும் தானே இந்த புதிய சிந்தை. என்றைக்கு பத்மினியை சிறையெடுத்தோமோ அன்றைக்கே வாழ்வில் கடமை குறைவு ஏற்பட்டுவிட்டதாக பலரும் முடிவு கட்டினர். இந்த முடிவை பற்றி யார் என்ன நினைத்தாலும் என் வரை அதில் பழுது கிடையாது. குமாரகூத்தன் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டு ஆசனத்தை விட்டு எழுந்தான். அப்போது பக்கத்து மரத்தில் இருந்த கோட்டான் ஒன்று பயங்கரமாக குரல் கொடுத்தது. குமாரகூத்தன் சற்றே தயங்கினான். கோட்டான் கொடுத்த குரலுக்காக என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அவனுடைய காதுகளில் அது விழவும் இல்லை. அப்படி விழுந்தாலும் சட்டை செய்யும் நிலையில் அவன் இருந்ததாக தெரியவில்லை. இரண்டில் ஒன்று என்ற சொற்களே அப்போது அவனுடைய மந்திரமாக இருந்தன. ஒன்றையும் யோசியாமல் உடைவாளையும் குத்தீட்டியையும் எடுத்து அணிந்து கொண்டு புறப்பட ஆயத்தமானான். அச்சமயம் உள்மனம் ஒரு கேள்வியை நறுக்கென்று எழுப்பியது. குமாரகூத்தா, கண்டகோபாலன் உன்னை தனிமையில் கண்டால் இப்போர் நிலையில் நட்பு பாராட்டுவானா? என்ன கேள்வியை இப்பேதை மனம் எழுப்பிவிட்டது! கண்டகோபாலன் சுத்த வீரன். பெண் விஷயத்தில் தன்னை போன்றே கேவலமாக நடந்து கொண்டாலும் தன்னை போன்றே சுத்த வீரனாயிற்றே அவன். தனிமையை பயன்படுத்தி கொண்டு தன்னை சிறைப்படுத்த மாட்டான். அப்படி சிறைப்படுத்துவதால் அவனுக்கு என்ன லாபம்? மேலும் பாண்டிய படைக்கு தலைமை தாங்குபவர் மாமன்னர் சுந்தரபாண்டியராயிற்றே. தன்னை சிறைப்பிடிப்பதாலேயே பாண்டிய படை சிதறுண்டு போய்விடுமா என்ன? இம்மியும் சிதறாது. எனவே நம்பிக்கையுடன் எதிரியின் பாசறை நோக்கி பயணமாகலாம். குமாரகூத்தன் புறப்படும் முன்பு தன்னுடைய மெய்க்காப்பாளன் குப்பண்ணனை அழைத்தான். குப்பண்ணனும் தலைவனுடைய அழைப்பை கேள்விப்பட்டு உடன் வந்து சேர்ந்தான். மெய்க்காப்பாளன் குப்பண்ணனை கூர்ந்து கவனித்துவிட்டு பிறகு பேச்சை தொடர்ந்தான் குமாரகூத்தன். குப்பண்ணரே, இப்படி சற்று அருகே வாரும். குப்பண்ணன் 2 அடி முன்னே சென்று நின்றான். நீர் எனது மெய்க்காப்பாளர் தானே? பிரபு, தங்கள் உடம்புக்கு ஒன்றுமில்லையே? மெய்க்காப்பாளன் மெய்யான காப்பாளன்தான் என்பதின் மறுமொழியே எடுத்து காட்டிவிட்டது. குமாரகூத்தனும் மெல்ல தனக்குள் சிரித்து கொண்டான். குப்பண்ணரே, மறுமொழியை சொல்லாமல் சொல்லிவிட்டீர். உம்மை நான் நன்கு அறிவேன். ஆகவே ஒரு விஷயத்தை ஒளிவு மறைவின்றி கூறிவிட்டு செல்கிறேன். ஆமாம், பகைவனுடைய பாசறை நோக்கி நான் செல்ல போகிறேன். பகைவனுடைய பாசறை நோக்கியா? நெருப்பை மூட்டிவிட்ட பிறகு அதில் இறங்க முற்படுவது கூடாது பிரபு. ஒரு நாள் போர் நடந்து ஓய்ந்திருக்கும் இந்த வேளையில். குப்பண்ணரே, நீர் தவறாக எதையோ நினைத்து கொண்டு பேசுகிறீர். நான் எதிரியின் படைபலம் அறியும் ஒற்றனாக செல்கிறேன். வெற்றியோடு திரும்புவேன் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. ஆனாலும் தெய்வ செயல் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? ஆகவே ஏதேனும் ஏற்பட்டால் நான் திரும்ப மாட்டேன். அப்போது இந்த ரகசியத்தை மன்னருக்கு மட்டும் அறிவித்துவிடு. மற்றபடி படை வீரர்களுக்கிடையே எந்தவிதமான குழப்பமும் ஏற்படக்கூடாது. ஆனாலும் பிரபு, சொன்னபடி கேட்பதுதான் மெய்க்காப்புக்கு சிறப்பு. உத்தரவு பிரபு. சரி, நீ போகலாம். குப்பண்ணன் வணங்கி விடைபெற்று கொண்டான். அவனுடைய கண்களில் மெல்லிய நீர்த்திரை படர்ந்தது. போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு தலைப்பாகையை அணிந்து கொண்டு துகின்மனையை விட்டு வெளியே வந்தான் குமாரகூத்தன். சுற்றுமுற்றும் நன்றாக கவனித்தான். வீரர்களுள் பலர் தூங்கியும் சிலர் தூங்காமலும் காணப்பட்டனர். மாமன்னருடைய துகின்மனையில் வெளிச்சமே இல்லை. நன்றாக தூங்குகிறார் போலும் என்று மனதில் முனகி கொண்டான். சற்றே தொலைவில் புரவி புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் சென்ற குமாரகூத்தன் சந்தடி செய்யாமல் இருக்க தடவி கொடுத்த வண்ணம் புரவியின் சேனத்தை அவிழ்த்தான். கொஞ்ச தூரம் வரை அதனை நடத்தியே கொண்டு போய் பிறகு ஏறி அமர்ந்தான். அப்போது பழையபடி அதே கோட்டான் குரல் கொடுத்தது.
அந்த இரண்டாம் முறையாக கொடுத்த குரலும் குமாரகூத்தன் செவிகளில் விழுந்ததாக காணோம். அவன் வேகமாக புரவியை செலுத்த முனைந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.